மஞ்சள் பெட்டி தேர்தலில் தென் மாவட்டங்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றதற்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்தான் காரணம் என்பதை பழைய காங்கிரஸ்காரர்கள் எவரும் மறுக்க மாட்டார்கள். அதனால்தான் மாபெரும் தலைவர் சத்தியமூர்த்தி அவர்கள் ராமநாதபுரம் வெற்றி விழா கூட்டத்தில் தேவர் பெருமகனாரை புகழ்ந்து பாராட்டி காங்கிரஸை காத்தான் என்ற பட்டத்தை வழங்கினார். 1937 ஆண்டிலேயே காமராஜ் அவர்கள் சட்டசபை மெம்பராக வருவதற்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் துணை நின்றார். பின்னாளில் காமராஜர் அவர்கள் படிப்படியாக உயர்ந்து அரசியலில் வளர ஏதுவாக இருந்தது. அதற்கு உந்து சக்தியாக இருந்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இது எல்லாம் இன்றைக்கு காமராஜருடைய தொண்டர்களில் எத்தனை பேருக்கு தெரிந்திருக்கும் என்பது ஆண்டவனுக்கே வெளிச்சம். காமராஜர் அவர்கள் பதவிக்கு வந்த பிறகு அவர் கையில் ஆட்சி அதிகாரம் குவிந்த பின்பு அவருக்கு துணையாக பலர் வந்திருக்கலாம் அரசியலில். ஆனால் ஏதுமற்ற ஏழை தொண்டனாக காமராஜர் இருந்தபோது எல்லா உதவிகளையும் செய்து அரசியலில் அவரை உயர்த்துவதற்கு உறுதுணையாக இருந்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்பதுதான் உண்மையான வரலாறு. காலப்போக்கில் காமராஜர் அவர்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு எதிராக அரசியல் செய்ததன் காரணமாக தேவரும் காமராஜரும் பிரிந்தனர். பிறகு காங்கிரஸை ஒழிப்பதற்காகத்தான் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து தென் மாவட்டங்களில் ஃபார்வர்ட் பிளாக்கை வெற்றி பெற தேவர் அரும்பாடுபட்டார். பின்னாளில் ஃபார்வர்ட் பிளாக் மாபெரும் வெற்றி பெற்று காங்கிரஸ் அழிந்தது. காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த தேவர், காங்கிரஸை காத்த தேவர், காங்கிரஸ் கட்சி காமராஜர் ஆட்சியில் தென் மாவட்டங்களில் கலவரங்களை தூண்டிய குற்றச்சாட்டுக்காகவும் மற்ற நிர்வாக சீர்கேட்டுக்காகவும் அதிலிருந்து விலகி எந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டுமென்று அரும்பாடுபட்டு உழைத்து வெற்றி பெற வைத்தாரோ அதே தேவர் இந்த காமராஜர் ஆட்சி தமிழகத்துக்கு தேவையில்லை, சாதி கலவரங்களை தூண்டுகிறது, இது சரியாக இருக்காது என அறிந்து இந்த ஆட்சியை ஒழித்தே ஆக வேண்டும், இந்த கட்சியை ஒழித்தே ஆக வேண்டும் கங்கணம் கட்டி தென் மாவட்டங்கள் முழுவதும் ஃபார்வர்ட் பிளாக் வேட்பாளர்களை நிறுத்தி காங்கிரஸை ஓரங்கட்டினார், காங்கிரஸை அழித்தார். தேவர் அன்று காங்கிரஸுக்கு எதிராக குரல் கொடுத்ததுதான் இன்று வரை காங்கிரஸால் எழ முடியவில்லை. அந்த அளவிற்கு காமராஜர் அவர்கள் தேவருக்கு எதிராக பல அரசியலை செய்தார். அதன் காரணமாகத்தான் காமராஜர் இருக்கிற இந்த காங்கிரஸை ஒழித்தே தீர்வேன் என காங்கிரஸையும் ஒழித்தார், காமராஜரையும் ஒழித்தார். தொடர்ந்து முக்குளத்தூர் தேவர் சமூகத்தின் வரலாறுகளை பதிவிட்டு வருகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.